புலம்பெயர் நாடுகளில் புகலிடம் கோரும் ஈழத்தமிழர்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியின் பின்னர் தாயகம் சென்று தமது உறவுகளை சந்திக்க அதிக விருப்பம் கொண்டுள்ளனர். எனினும் அந்தந்த நாடுகளின் கட்டுப்பாடுகளுக்கு அமைய குறைந்தது 10 வருடங்களின் பின்னரே அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எனினும் சிலர் சட்டவிரோதமாக தாயகம் செல்ல முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் பிரான்சிலிருந்து இலங்கை செல்ல முற்பட்ட 2 ஈழத்தமிழர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சிலிருந்து இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து கடல் மூலம் இலங்கை சென்ற புலம்பெயர் தமிழர்கள் 2 இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சிலிருந்து சட்ட ரீதியாக விமானம் மூலம் இந்தியா சென்ற குறித்த 2 படகு மூலம் இலங்கை செல்ல முற்பட்ட வேளையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சில் புகலிடம் கோரிய 2 இவ்வாறு இலங்கை செல்ல முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. புலம்பெயர் நாடுகளில் புகலிடம் கோரியவர்கள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு தாயகத்திற்கு செல்ல முடியாது என்பதால் இவ்வாறு சட்டவிரோதமாக செல்ல முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 2 இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பிரான்சுக்கு செல்வது பெரும் சிக்கலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சென்றாலும் சட்டங்களை மீறி சென்றமையினால் அவர்களின் புகலிட அந்தஸ்து நீக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.